டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை, கனகம்பாச்சத்திரம் உள்ளிட்ட ஆந்திர மாநில எல்லை பகுதிகளில் சாராய கடத்தல், கஞ்சா கடத்தல், போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இவற்றை தடுப்பதற்காக செயல்பட்டு வந்த மது விலக்கு அமல் பிரிவு காவல் நிலையம் தற்போது பூட்டு போட்டு மூடப்பட்ட நிலையில் உள்ளது. கடந்த ஒரு ஆண்டாகவே காவலர்கள் பற்றாக்குறை காரணமாக இந்த காவல் நிலையம் தொடர்ச்சியாக மூடப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனவரி 18, 2026 ஞாயிற்றுக்கிழமை கூட காவல் நிலையத்திற்கு பூட்டு போட்டு போலீசார் ஓய்வெடுக்க சென்றுள்ளனர் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை, வழக்கு தொடர்பான சொகுசு கார்கள், இருசக்கர வாகனங்கள், பறிமுதல் பொருட்கள் பாதுகாப்பாக உள்ளனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புகார் கொடுக்க வந்த பொதுமக்கள் காவல் நிலையம் பூட்டியிருப்பதால் திரும்பிச் செல்கின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளது. கஞ்சா போதையில் இளம் சிறார்கள், இளைஞர்கள் ஈடுபடும் கொலைவெறி தாக்குதல்கள், வீடு வாகன சேதப்படுத்தல் போன்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசாரே பற்றாக்குறை என்ற பெயரில் காவல் நிலையத்தை பூட்டிவிட்டு ஓய்வெடுப்பதா? ஆந்திர எல்லை பகுதியில் தீவிர கண்காணிப்பு தேவைப்படும் நேரத்தில் காவல் நிலையம் இல்லாமல் திணறுவது ஏன்? போலீஸ் பற்றாக்குறை என்றால் தமிழக காவல்துறை இதை ஏன் தீர்க்காமல் விட்டுவிட்டது? குற்றச்சம்பவங்கள் நடந்த பிறகு மட்டும் வருவதை விட்டு தடுப்பு நடவடிக்கை எடுக்க ஏன் முன்வரவில்லை? திருத்தணி பகுதியில் கஞ்சா, சாராயம் போன்ற போதைப் பொருட்கள் காரணமாக இளைஞர்கள், சிறுவர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவுகிறது. தமிழக அரசு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை உடனடியாக போதிய காவலர்களை நியமித்து மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையத்தை மீண்டும் செயல்பட வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இல்லையெனில் எல்லை பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றச்சம்பவங்கள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.